ஒருங்கிற ஒரு அழகான காடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த காட்டுல இருந்த உயரமான மரத்துல மீனுங்கிற ஒரு குருவி வீடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக தன் குழந்தை சாரா கூட தன்னோட வீட்டுல இருந்து வெளியே பறந்து போச்சு. மழைக்காலம் ரொம்ப சீக்கிரமா நெருங்கி வந்துகிட்டே இருந்துச்சு. இத உணர்ந்த மீனுக்குருவி மழைக்காலத்துக்கு தேவையான உணவுகளையும் சேர்த்து சேமிக்க காட்டுல ரொம்ப தூரமான இடங்களுக்கு பறந்து போச்சு. திடீர்னு நாம்பூர் காட்டுல அதிக பலமா காற்று வீசுச்சு. மரங்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமா ரொம்ப வேகமா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த பலமான காற்றை எதிர்கொள்ள முடியாம மீனுக்குருவியோட வீடு அப்படியே கீழே விழுந்துடுச்சு. இது தெரியாத அப்பாவி மீனுக்குருவியோ நதிக்கரையில இருந்து தன் குழந்தை கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சு. சாரா, இன்னைக்கு நமக்கு நிறைய உணவு கிடைச்சிருக்கு. இந்த உணவுகளை நாம மழை காலத்திலயும் சேமிக்கணும். மழை காலத்துல நிம்மதியா நம்ம வீட்டுக்குள்ள இருந்து மழைய ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தனக்கு கிடைச்ச உணவுகளை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. தான் வீட்டுக்கு வந்து பார்த்ததுமே தன்னோட வீடு உடைஞ்சிருக்கிறத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. கடவுளே, இது என்ன சோதனை? என்னோட வீடு இவ்வளவு மோசமான நிலையில உடைஞ்சு போச்சு. நான் இனிமே என்ன பண்ணுவேன்? மழைக்காலம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. என்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு நான் இப்ப எங்க போவேன்? அம்மா, அழாதீங்கம்மா, நம்ம வேணா இன்னொரு வீடு கட்டிக்கலாம். இல்லம்மா சாரா, வீடு கட்டுறதுக்கு தேவையான அளவு காசும் அம்மா கிட்ட இல்ல, அதுக்கான நேரமும் இல்ல. மழைக்காலம் இன்னும் 2 நாட்கள்ல ஆரம்பிச்சிடும். நம்ம காட்டுல இருக்கிற வேற யாராச்சோட வீட்லயும் மழைக்காலம் நிக்கிறது வர தங்கிப்போம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தை சாராவை கூட்டிக்கிட்டு தன்னோட நண்பனான புறாவோட வீட்டை நோக்கி போச்சு. புறான்னு, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. நம்ம காட்டுல அடிச்ச பலமான காற்றுல என்னோட வீடு உடைஞ்சு போச்சு. புதிய வீடு கட்டுறது வரைக்கும் உங்க வீட்டுல எனக்கு இடம் கொடுப்பீங்களா? மீனு சகோதரி, உனக்கு உதவி செய்யணும்னு எனக்கும் ஆசைதான். என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்ச நாள் நான் அவ கூட இருந்துட்டு வரலான்னு போறேன். நீ வேற யாருக்கிட்டையாவது உதவி கேளு, எல்லாரும் உனக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்ன புறா தன்னோட தங்கச்சியோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. அம்மா, நம்ம இப்ப என்ன செய்யறதம்மா? இனிமே நம்ம எங்க போவோம்? சாரா, நீ கவலைப்படாத. நம்ம மற்ற பறவைகள் கிட்ட உதவி கேட்போம். யாராச்சும் ஒரு ஆள் நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க. வா அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தைய கூட்டிக்கிட்டு மிட்டுக்கிளியோட வீட்டுக்கு பறந்து போச்சு. போகிற வழியில ஒரு மரத்தின் மேல மிட்டுக்கிளி அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்துச்சு. மீனு, நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம காட்டுல அடிச்ச பலமான காற்றுல என் வீடு உடைஞ்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு நான் உன் வீட்டுல தங்கிக்கவா? தோழி மிட்டு, என்ன மன்னிச்சிடு. நானும் இப்ப உன்னோட நிலைமையில தான் இருக்கேன். இந்த பலமான காத்துல என் வீடு உடைஞ்சு போச்சு. அதுதான் அடைக்கலம் தேடி ஒவ்வொரு பறவையோட வீட்டுக்கா போய்கிட்டு இருக்கேன். பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து ராணி காகத்தோட வீட்டை நோக்கி போச்சு. ராணி அக்கா, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன். நம்ம காட்டுல அடிச்ச பலமான காத்துல என் வீடு உடைஞ்சு போச்சு. நான் புதிதா வீடு கட்டுறது வர உங்க வீட்டுல தங்கிக்கட்டுமா? மீனு, உனக்கு வீடு தர்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா உன் கூட இருக்கேன் உன் குழந்தை, அது எப்பவும் கத்திக்கிட்டே இருக்கும். அதனால எனக்கும் காலுக்கும் சரியா தூக்கமே வராது. சின்ன குழந்தைங்களை எல்லாம் என் வீட்டுல அனுமதிக்கிறது எனக்கு பிடிக்காது. ராணி ஆண்டி, நான் கண்டிப்பா எந்த சத்தமும் போட மாட்டேன். உங்களுக்கு எந்த தொந்தரவையும் தர மாட்டேன். ப்ளீஸ், கொஞ்ச நாட்களுக்கு நாங்க உங்க வீட்டுல தங்கிக்கட்டுமா? சாரா எந்த சத்தமும் போட மாட்டா, உங்களுக்கு எந்த தொந்தரவும் தர மாட்டா. அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன். இன்னும் நீ என்ன சொன்னாலும் சரி, என்னோட குழந்தைய என் வீட்டுல அனுமதிக்க முடியாது. இங்கிருந்து போயிடு அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே மீனுக்குருவி ரொம்ப வருத்தத்தோட ஒரு மலையடிவாரத்துல உட்கார்ந்துருந்துச்சு. அந்த மலையடிவாரத்துல நிறைய தர்பூசணி பழங்கள் விளைஞ்சிருந்துச்சு. ஆனா அந்த தர்பூசணி பழங்கள்ல நிறைய முள்செடிகள் முளைச்சிருந்துச்சு. மீனுக்குருவிய பார்த்த தர்பூசணி பழம் மீனுக்குருவி கிட்ட உதவி கேட்கலான்னு முடிவு பண்ணுச்சு. அழகான சின்ன குருவி, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? என் மேல வளர்ந்திருக்கிற இந்த முட்செடி என்ன ரொம்ப காயப்படுத்துது. நீ தயவு செஞ்சு என் மேல இருக்கிற எல்லா முட்செடிகளையும் எடுத்து விடுவியா? தர்பூசணி செடியே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமா உங்களுக்கு இந்த உதவியை செய்யறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தர்பூசணி செடி மேல இருந்த எல்லா முட்செடிகளையும் எடுத்து அப்புறப்படுத்துச்சு. முட்செடிகள் எல்லாம் நீங்கினதுமே தர்பூசணி செடி ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு. குருவி, உனக்கு ரொம்ப நன்றி. நீ செய்த இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அம்மா, இவ்ளோ சாயந்தர வேளையில நீ இங்க என்ன பண்ற?
உன் வீட்டுக்கு போகலையா? தர்பூசணி செடியே, நான் என்ன சொல்றது? நம்ம காட்டுல அடிச்ச பலமான காத்துல என் வீடு உடைச்சு போச்சு. யாருமே அவங்களோட வீட்டுல எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் குழந்தைய வச்சுட்டு நான் எங்க போவேன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. குருவி, நீ கவலைப்படாத. நீ என்னையே உன்னோட வீடா மாத்திக்கோ. மீனுக்குருவியும் அந்த தர்பூசணி செடி சொன்ன மாதிரியே தர்பூசணி பழத்தை தன்னோட வீடா மாத்திடுச்சு. அந்த வீட்டுக்குள்ள தான் குழந்தை சாரா கூட மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மகளே சாரா, இனிமே நமக்கு எந்த கவலையும் வேண்டாம். மழை காலத்துல நாம இந்த வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கலாம். வா, இப்ப நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தான் குழந்தை சாராவை கூட்டிக்கிட்டு உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. இப்படியே சில தினங்கள் காட்டுல கடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராணிக்காகவும் மீனுக்குருவியும் ஒரு நதிக்கரையில சந்திச்சுக்கிட்டாங்க. மீனு, நீ இப்ப எங்க வாழற? உனக்கான வீட்டை நீ கட்டிட்டியா? இல்ல ராணி அக்கா, நான் இப்போ ஒரு தர்பூசணி பழத்தை தான் என் வீடா மாத்தி இருக்கேன். என்ன, தர்பூசணி பழத்தை வீடா மாத்தி இருக்கியா? மீனு, நான் ஒரு நாள் கண்டிப்பா உன் வீட்டுக்கு வரேன். உன் தர்பூசணி வீட நானும் பார்க்கணும் அப்படின்னு ராணிக்காக ரொம்ப ஏளனமா சொல்லுச்சு. அன்னைக்கு சாயந்தரமே காட்டுல கடும் மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதாவது மழைக்காலம் தொடங்கிடுச்சு. கடுமையான மழையும் மின்னலும் தொடர்ந்து பெய்துகிட்டே இருந்துச்சு. அந்த மழையை எதிர்கொள்ள முடியாம ராணிக்காகத்தோட வீடு அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. அட ராணி, இது என்ன சோதனை? நாம ஆசாசியா கட்டின வீடு இப்படி உடைஞ்சு போயிடுச்சு. நாம இப்போ எங்க போய் தங்குறது? காலு, எனக்கும் அது ஒண்ணும் புரியல. வாங்க நம்ம மீனுக்குருவி கிட்ட உதவி கேட்போம். இந்த காட்டிலே அந்த ஒரு குருவி தான் உதவி செய்யற மனப்பான்மையை கொண்டிருக்கு. அதே நேரத்துல மீனுக்குருவியும் தான் குழந்தை சாரா கூட ரொம்ப சந்தோஷமா அவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்தபடியே மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ராணி அக்கா, இந்த மழையில இங்க என்ன பண்றீங்க? மீனு, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. இந்த மழையில என்னோட வீடு உடைஞ்சு போச்சு. நானும் காலுவும் வீடு இல்லாம தவிக்கிறோம். இந்த மழை நிக்கிற வரையுமாச்சும் உன் வீட்டுல எனக்கு இடம் கொடுப்பியா? மீனு தங்கச்சி, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. என் மனைவி செய்த தப்புக்கு என்னையும் சேர்த்து பழி வாங்கிடாத. காலு அண்ணா, இது என்ன பேச்சு? நீங்க தாராளமா என் வீட்டுக்குள்ள வரலாம். உங்களுக்கு உதவி செய்யறதுல எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காலுவையும் ராணியையும் தன்னோட வீட்டுல அனுமதிச்சது. மீனுவோட இந்த செயலை பார்த்த ராணிக்காகவும் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. மீனு சகோதரி, நீ என்ன மன்னிச்சிடு. நீ மட்டும் இன்னைக்கு உன் வீட்டுல எங்களுக்கு இடம் கொடுக்கலன்னா இந்த மழை முடியிற நேரத்துல நாங்களும் குளிர்ல நடுங்கி இறந்து போயிருப்போம். ராணி அக்கா, இப்பவாச்சும் உங்களுக்கு அடுத்தவங்களோட கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த தர்பூசணி செடிக்கு இருக்கிற இறக்கம் கூட உங்களுக்கு இல்லையே நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இனிமேலாச்சும் உங்களோட குணத்துல மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன். அன்னையிலிருந்து ராணிக்காகவும் காலுக்காகவும் தன்னோட குணத்தை மாத்திக்கிட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்ல குணம். நம்மளால முடிச்ச உதவிகளை கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு செய்யணும். அக்கை மற்றும் குருவியின் கதை. ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தான் பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் சாரா குருவிக்கு தானியங்கள் சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால அது அம்மா கிட்ட இப்படி கேட்டுச்சு. அம்மா அம்மா, எனக்கு இன்னைக்கு தானியங்கள் சாப்பிடணும் போல இருக்கு. எனக்காக வெளியில போய் தானியங்கள் எடுத்துட்டு வருவீங்களா? கண்டிப்பா சாரா, இந்த சீசன்ல நம்ம காட்டுல நிறைய தானியங்கள் கிடைக்கும். அம்மா உனக்காக எடுத்துட்டு வரேன். அம்மா வாரது வரைக்கும் நீ கதவை பூட்டிக்கிட்டு பத்திரமா இருந்துக்கோ. சரிம்மா, நீங்க தானியங்களை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு மீனுக்குருவி தான் பொண்ணு சாரா கிட்ட சொல்லிட்டு வேகமா தன்னோட வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு. பிறகு மீனுக்குருவி காட்டுல நிறைய இடங்கள்ல தானியங்களை தேட ஆரம்பிச்சது. இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே மீனுக்குருவிக்கு நிறைய தானியங்கள் கிடைச்சது. இதனால அந்த சின்ன குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆஹா, இன்னைக்கு சீக்கிரமாவே எனக்கு தானியங்கள் கிடைச்சிடுச்சு. இத பார்த்ததும் என் பொண்ணு சாரா ரொம்ப சந்தோஷப்படுவா. இதை இப்பவே நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அத்தி மீனுக்குருவி பறந்து போற வழியில யாரோ கத்துற சத்தம் அதுக்கு கேட்டுச்சு. ஐயோ, யாராச்சும் இருக்கீங்களா? எனக்கு உதவி பண்ணுங்க, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு அந்த வயசான புறா கத்துற சத்தத்தை கேட்ட மீனுக்குருவி அந்த புறாவோட பக்கத்துல போச்சு. தாத்தா,
உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? வந்துட்டியா அம்மா? எனக்கும் வயசாயிடுச்சு, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. நான் 2 நாளா பசியா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கறியா? கவலைப்படாதீங்க தாத்தா, நான் உங்களுக்கு உணவு தரேன். என்கிட்ட கொஞ்சம் தானியங்கள் இருக்கு. இது என் பொண்ணு சாப்பிடுறதுக்காக நான் எடுத்துட்டு போறேன். இதுல கொஞ்சம் தானியத்தை நான் உங்களுக்கு சாப்பிட தரேன். அப்படியா அம்மா? ரொம்ப சந்தோஷம். நீ நல்லா இருக்கணும். நீ செய்யற உதவிக்கு கடவுள் நிச்சயமா உனக்கு பலன் கொடுப்பாரு. தாத்தா, நான் அடிக்கடி இந்த பக்கமா வருவேன். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். என் பசிய தீர்த்த நீ நல்லா இருக்கணும். மீனுக்குருவியும் தான் கிட்ட இருந்த கொஞ்சம் தானியங்களை அந்த வயசான புறாக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. கொஞ்ச தூரத்திலேயே மீனுக்குருவி ஒரு நதியை கடந்து பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல எதிர்பாராத விதமா அதனோட கால்கள்ல இருந்து தானியம் தவறி நதிக்கரையில விழுந்துடுச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப சோகம் ஆயிடுச்சு. அது நதிக்கரையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்துச்சு. அட கடவுளே, என் பொண்ணு வீட்டுல பசியா எனக்காக காத்திருப்பா. நான் இப்ப அவகிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? அழகான நதியே, நீ தயவு செஞ்சு என்னோட தானியங்களை திருப்பி கொடுத்துடு. இன்னைக்கு இந்த தானியம் இல்லைன்னா நானும் என் பொண்ணும் வீட்டுல பசியோட இருப்போம் அப்படின்னு மீனுக்குருவி சொன்னதுமே அந்த நதிக்குள்ள இருந்து தானியமும் ஒரு சின்ன பொட்டலமும் வெளியே வந்துச்சு. அழகிய நதியே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்க என்னோட தானியங்களை திருப்பி கொடுத்துட்டீங்க. ஆனா இந்த தானியங்கள் மட்டும்தான் எனக்கு சொந்தமானது. இந்த பொட்டலம் என்னோடது கிடையாது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த சின்ன பொட்டலத்தை மறுபடியும் நதிக்குள்ள தூக்கி போட்டுடுச்சு. பிறகு தனக்கு சொந்தமான தானியங்களை எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. இது எல்லாத்தையும் நதிக்கரையில தண்ணீர் குடிக்க வந்த காலு ராணிங்கிற 2 காகங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அலு, அந்த குருவி செய்த வேலையை பாத்தீங்களா? முட்டாள் குருவி தனக்கு கிடைச்ச பொட்டலத்தை வீணா மறுபடியும் நதிக்குள்ளேயே போட்டுடுச்சு. ஆமா ராணி, இந்த வாய்ப்பு மட்டும் நம்ம கிட்ட கிடைச்சிருந்தா 1க்கு 3 வாங்கியிருப்போம் இல்ல? சரியா சொன்னீங்க காலு. நமக்கு தான் இப்போ அந்த நதியை பத்தி தெரிஞ்சிடுச்சே. இனிமே நம்மளோட வேலையை நாம ஆரம்பிப்போம். ராணி, நீ என்ன திட்டம் வச்சிருக்க? சீக்கிரம் சொல்லு, அது தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். காலு, வீட்ல நமக்கு சொந்தமா ஒரு மூட்டை தானியம் இருக்கே, அதை எடுத்துட்டு வாங்க. அந்த ஒரு மூட்டை தானியத்தையும் நாம நதியில போட்டா நமக்கு 2 மூட்டையா கிடைக்கும். எப்படி ஐடியா? ராணின்னா சும்மாவா? உன்னோட அறிவுக்கு அளவே கிடையாது. நான் இப்பவே போய் அந்த ஒரு மூட்டை தானியத்தையும் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தானியங்களை எடுக்கிறதுக்காக தன்னோட வீட்டுக்கு வேகமா பறந்து போச்சு. பிறகு தன்னோட வீட்டுல இருந்த ஒரு மூட்டை தானியத்தையும் எடுத்துச்சு. அதே சமயத்துல மீனுக்குருவியோ தாங்கிட்ட இருந்த தானியத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. பிறகு தன்னோட பொண்ணு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. மகளே சாரா, இப்ப சொல்லு, அம்மா செய்தது சரியா தப்பா? அம்மா, நீங்க செய்தது ரொம்ப சரி. நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருள் மீது நாம ஆசைப்படக்கூடாதுன்னு. சரியா சொன்ன சாரா. நீ இவ்ளோ நல்ல பொண்ணா வளர்ந்திருக்கிறத பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல காலுவும் ராணியும் தனக்கு சொந்தமான ஒரு மூட்டை தானியங்களை எடுத்துக்கிட்டு நதிக்கரைக்கு வந்தாங்க. காலு, இப்ப பாருங்க, இந்த மூட்டைய நதியில போட்டுக்கிட்டு நான் எப்படி ஆக்டிங் கொடுக்கறேன்னு. நான் கொடுக்கற ஆக்டிங்ல இந்த நதி 3 மூட்டையா எனக்கு திருப்பி கொடுக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலுவும் ராணியும் அந்த தானிய மூட்டைய நதிக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஐயோ, நான் சாப்பிட வச்சிருந்த தானியம் எல்லாம் நதியில விழுந்துடுச்சு. இப்ப நான் என்ன செய்வேன்? வீட்டுல இருக்கிற என்னோட 3 குழந்தைங்களும் இன்னைக்கு பட்னியா தான் இருக்கணும். அழகான நதியே, நீங்க தயவு செஞ்சு என்னோட தானியங்களை திருப்பி கொடுத்துடுங்க அப்படின்னு ராணிக்காகம் கேட்டதுமே அந்த நதி 2 மூட்டை தானியங்களை ராணிக்காகத்துக்கு திருப்பி கொடுத்துச்சு. அலு, இங்க பாத்தீங்களா? 2 மூட்டை தானியங்கள். இன்னைக்கு இந்த 2 மூட்டையும் போதும். நம்ம நாடகத்தை நாளைக்கு வச்சுப்போம். நாம சொன்னதை இந்த நதி அப்படியே நம்பிடுச்சு அப்படி சொல்லி 2 காகங்களும் தாங்க ஜெயிச்சுட்டதா நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. பிறகு அந்த 2 மூட்டை தானியங்களையும் எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. வீட்டுக்கு வந்ததுமே காலுக்காக ரொம்ப ஆர்வத்தோட அந்த தானிய மூட்டைய பிரிச்சு பார்த்துச்சு. மூட்டைய பார்த்ததுமே காலுக்காக ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஐயோ ராணி, அந்த நதி நம்மள நல்லா ஏமாத்திட்டு. மூட்டையில தானியங்கள் எதுவும் இல்ல, வெறும் காஞ்சி போன இலைகள் மட்டும்தான் இருக்கு. ஆமா,
காஞ்ச இலை மட்டும்தான் இருக்கு. நான் இப்ப யார்கிட்ட போய் என் தானியத்தை திருப்பி கேட்பேன்? அந்த ஒரு மூட்டை தானியங்களையும் சேமிக்க நாம 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ராணி, நாம எங்க கஷ்டப்பட்டோம்? மற்ற பறவைகள் கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கினது தானே. காலு, ஏமாத்தி வாங்கினதா இருந்தாலும் அந்த ஒரு மூட்டை தானியங்களுக்காக நாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 2 காகங்களும் அழுது புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வர அவங்க தானியங்கள் அந்த ஆற்றிலேயே மூழ்கி போயிடுச்சு. அவங்களோட தானியங்கள் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கவே இல்லை. ரவியும் எலி நண்பனும் நான் பொருங்குற ஒரு அழகான காட்டுல ஒரு சமயம் மழைக்காலம் வந்துச்சு. அந்த காட்டுல இருந்த குருவிகள் எல்லாரும் தங்களோட வீட்டை பூட்டிக்கிட்டு பாதுகாப்பா வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. மழைக்காலத்துக்காக அவங்க சேமிச்சு வச்ச உணவை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல ஒரு மலையடி வாரத்துல ஒரு சின்ன காளான் வீடு ஒண்ணு இருந்துச்சு. அந்த வீட்டுல லூசிங்கிற ஒரு அம்மா எலி தன்னோட பையன் மோட்டோ கூட வாழ்ந்து வந்துச்சு. மகனே மோண்டு, 3 நாளா மழை நிக்காம பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம வீட்டுல கடைசியா இந்த 2 கேரட் மட்டும்தான் இருக்கு. நீ ஒரு கேரட்டை சாப்பிடு, நான் ஒரு கேரட்டை சாப்பிடுறேன். ஆனா அம்மா, இந்த 2 கேரட்டையும் நாம இன்னைக்கு சாப்பிட்டோம்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம்மா? நாளைக்கு நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கு உணவே இருக்காதே. மோண்டு, நீ கவலைப்படாத. அம்மா காட்டுக்குள்ள போய் நாளைக்கு உணவு எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு இந்த கேரட்டை சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்னு லூசி எலி தன்னோட பையன் கிட்ட சொல்லுச்சு. பிறகு 2 எலிகளும் அவங்க வீட்ல இருந்த கேரட்டை சாப்பிட்டாங்க. ராத்திரி நேரம் ஆனதுமே தன்னோட வீட்டின் கதவை பூட்டிட்டு அம்மா எலியும் குட்டி எலியும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வீட்ல தூங்குனாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. ஆனா காட்டுல மழை நிக்கவே இல்லை, தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால எலி அம்மா ரொம்ப வருத்தமா அவங்களோட வீட்ல உட்கார்ந்துருந்தாங்க. என்ன இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு? என் வீட்டுல வேற உணவே இல்ல. மோட்டு எழும்புன உடனே உணவு எங்கன்னு கேட்பானே. மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, காட்டுக்குள்ள போய் உணவு தேட வேண்டியதுதான். மோட்டு எழும்புறதுக்குள்ள சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலியம்மா உணவு தேடுறதுக்காக காட்டுக்குள்ள போனாங்க. 4 நாட்களா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எலியம்மாவுக்கு காட்டுல எங்க தேடியுமே உணவு கிடைக்கல. அம்மா அம்மா, 3 நாளா நான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கேம்மா. நான் இப்பவே வெளியே போய் விளையாட போறேன். மகளே சோனு, அதெல்லாம் ரொம்ப ஆபத்துமா. நம்ம காட்டுல இப்போ கடுமையான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. காட்டோட நிலவரம் எப்படி இருக்குன்னு கூட தெரியல. இப்ப நீ வெளியே போறது ரொம்ப ஆபத்துமா. அம்மா, எனக்கு விளையாடணும் போல இருக்கு. நீ வீட்டுக்குள்ளேயே விளையாடுமா. அம்மா உனக்கு நிறைய தானியங்களை சேமிச்சு வச்சிருக்கேன். வெளியே போய் நம்ம காட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்துச்சு. காட்டுல எங்க பார்த்தாலும் நீரும் மழை நீருமாகவே இருந்துச்சு. எலியம்மா உணவு தேடிக்கிட்டே அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. எலியம்மா, இவ்ளோ கொட்டுற மழையில எங்க போய்கிட்டு இருக்கீங்க? குருவி, இந்த கொட்டுற மழையும் பார்க்காம நான் உணவு தேடி ஆகணும். இல்லைன்னா நானும் என் குழந்தையும் என் வீட்டுல பட்னியா தான் இருக்கணும். என் குழந்தை வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் எழும்புறதுக்குள்ள நான் உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயாகணும். அப்படியா இல்லையம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. காடு முழுவதும் வெள்ள நீராதான் சூழ்ந்திருக்கு. இந்த நேரத்துல நீங்க எங்க தேடினாலும் உங்களுக்கு உணவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் மழைக்காலத்துக்கு என் வீட்டுல கொஞ்சம் உணவுகளை சேமிச்சு வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் உங்களுக்காகவும் உங்க குழந்தைக்காகவும் தரேன். குருவி, நீ நிஜமாகவா சொல்ற? இப்படி தரனால உன் வீட்டுல உணவு குறைஞ்சிடாதா? பரவாயில்ல இல்லையம்மா, உங்க குழந்தையும் என் குழந்தை மாதிரிதான். இருங்க, நான் இப்பவே உணவு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வீட்டுக்குள்ள இருந்த கொஞ்சம் உணவை எடுத்துக்கிட்டு எலியம்மா கிட்ட வந்துச்சு. குருவி, நீ ரொம்ப நல்ல குருவி. நீ செய்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். மழை நின்னதுமே இந்த தானியங்களையும் பழங்களையும் உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன். எலியம்மா, முதல்ல இந்த உணவை உங்க குழந்தைக்கு கொண்டு போய் கொடுங்க. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எலியம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த உணவை எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாங்க. மறுநாள் காலையில ஒரு வழியா கடுமையான மழை ஓஞ்சு காட்டுல இயல்பான நிலை திரும்பிச்சு. இதனால
பறவைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக எல்லா பறவைகளும் தங்களோட வீட்ல இருந்து வெளியே வந்தாங்க. மீனுவும் அதனோட நண்பர்களும் பழங்களை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஒரு மோசமான பெரிய கழுகு ஒண்ணு மீனுக்குருவியோட காட்டுக்கு வந்துச்சு. கழுகு பறந்து வாரத காலுங்கிற ஒரு காகம் பார்த்துடுச்சு. ஐயோ நண்பர்களே, பெரிய ஆபத்து நம்ம காட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அங்க பாருங்க, எவ்வளவு பெரிய கழுகு. ஆமா காலு, நீ சரியா சொன்ன. அந்த கழுகோட கண்கள்ல நம்ம மாட்டினா நம்மள பிச்சே சாப்பிட்டுரும். நண்பர்களே, இனிமேலும் தாமதிக்க வேண்டாம். வாங்க, இங்க இருந்து பறந்து எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் ரொம்ப வேகமா தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க. அப்படி பறவைகள் பறந்து போறத அந்த மோசமான கழுகு பார்த்துடுச்சு. உடனே கழுகும் பறவைகளோட பின்னாடியே வேகமா பறந்து போச்சு. எல்லா பறவைகளும் தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ரொம்ப வேகமா ஒருவித பதற்றத்தோடயே பறந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல எலியம்மாவோ தன்னோட பையன் மோட்டு கூட தான் வீட்டு முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. பறவைகள் எல்லாம் இப்படி பதற்றத்தோட பறந்து போறத எலியம்மா பார்த்தாங்க. ஓய் மீனு, எங்க பறந்து போய்கிட்டு இருக்கீங்க? அதுவும் இவ்ளோ வேகமா? இங்க வாங்க மீனு, இங்க வா. உன் நண்பர்களை கூட்டிட்டு என்கிட்ட வா. எலியம்மா, நான் என்னன்னு சொல்ல, ஒரு மோசமான கழுகு நம்ம காட்டுக்கு வந்திருக்கு. அந்த கழுகு எங்களை கொல்றதுக்காக துரத்திக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட இருந்து எங்கேயாச்சும் பாதுகாப்பான இடத்துல ஒளியறதுக்கு தான் நாங்க பறந்து போய்கிட்டு இருக்கோம். அட, இவ்ளோதான விஷயம்? அதான் என்னோட வீடு இருக்கே. வாங்க, என் வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கோங்க. என்ன மீறி அந்த கழுகு உங்களை என்னதான் பண்ணுதுன்னு நானும் பாத்துடுறேன் அப்படின்னு எலியம்மா சொன்னதுமே எல்லா பறவைகளும் ஒருத்தரா எலியம்மாவோட வீட்டுக்குள்ள போனாங்க. எலியம்மாவும் வேகமா தான் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிடுச்சு. பறவைகளை பின்தொடர்ந்துகிட்டே வந்த கழுகு திடீர்னு பறவைகள் மறைஞ்சு போனதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு. பிறகு அந்த இடத்துலயே கழுகு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அட, இங்க தானே எல்லா குருவிகளும் பறந்து வந்தாங்க. திடீர்னு எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியலையே. இந்த இடத்தை விட்டு அந்த குருவிங்க வேற எங்கேயும் போக வாய்ப்பில்லை. நிச்சயமா இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன கழுகு வேகமா பறந்து போய் எலியம்மாவோட வீட்டின் கதவை உடைச்சிட்டு உள்ள போச்சு. கழுகாரே, என்ன இது? என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஹே எலியே, இந்த பறவைகளை நீ தான் ஒளிச்சு வச்சிருக்க. எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா எல்லா பறவைகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்ல உன்னை இப்பவே நான் கொன்னு சாப்பிட்டுருவேன், பாத்துக்கோ. என்ன சொல்றீங்க கழுகாரே? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. நான் சொல்றது உண்மைதான். வேணும்னா என் வீடு முழுவதும் தேடி பாருங்க. கழுகாரும் எலியோட வீடு முழுவதும் தேடிச்சு. ஆனா எங்கேயுமே எந்த பறவைகளுமே கழுகோட கண்களுக்கு தென்படல. நீ சரியாதான் சொல்லியிருக்க. இங்க எந்த பறவைகளும் இல்ல. இப்பவே நான் அந்த பறவைகளை பிடிச்சாகணும். இந்த சமயம் அவங்க ரொம்ப தூரம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பறவைகள் என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அவங்களோட இதயத்தை சாப்பிட்டாதான் எனக்கு சந்தோஷம். ஆமா ஆமா கழுகாரே, நீங்க சொல்றது உண்மைதான். இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் ரொம்ப புத்திசாலிங்க. நீங்க வேகமா போங்க, அப்பதான் அந்த பறவைகளை பிடிக்க முடியும். கழுகு ரொம்ப கோபமா எலியம்மாவோட வீட்ல இருந்து வேகமா பறந்து போயிடுச்சு. கழுகு வெளியே பறந்து போனதுமே எலியம்மா தன்னோட ரகசிய வலைய திறந்தாங்க. கழுகு வாரதுக்கு முன்பாகவே எலியம்மா தன்னோட ரகசிய வலைக்குள்ள எல்லா பறவைகளையும் தன்னோட பையன் மோட்டுவையும் அனுப்பி வச்சாங்க. பறவைகள் எல்லாரும் அந்த ரகசியமான வலைக்குள்ள ரொம்ப பத்திரமா ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கழுகு ரொம்ப தூரம் போனதை தெரிஞ்சுக்கிட்ட எலியம்மா மறுபடியும் அந்த ரகசிய வலைய திறந்தாங்க. எலியம்மாவோட பையனும் மற்ற பறவைகளும் அந்த வலைக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க. எலியாரே, நீங்க எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்திருக்கீங்க தெரியுமா? நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த நேரம் அந்த கழுகு எங்க எல்லாரையுமே சாகடிச்சிருக்கும். அட மீனு, இதுல என்ன இருக்கு? நீ யாருன்னே தெரியாம எனக்கும் என் குழந்தைகளுக்கும் உணவு கொடுத்த. அத மனசுல வச்சுட்டு தான் நான் அந்த உதவிய உனக்கு செய்தேன். இனிமே நாம எல்லாருமே நல்ல நண்பர்களா இருக்கலாம். நீங்க எப்ப வேணும்னாலும் என் வீட்டுக்கு வரலாம். என் குழந்தை கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எலியம்மாவும் பறவைகளும் நல்ல நண்பர்களா மாறினாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க.
குழந்தைகளே, இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம மற்றவங்களுக்கு செய்த உதவி ஏதாவது ஒரு வடிவில நம்ம கிட்டயே திரும்பி வரும். அதனால நம்மளால முடிஞ்ச உதவிகளை என்னைக்குமே மற்றவங்களுக்கு செய்துகிட்டே